ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. Praise the Lord. இந்த நாளிலும் கூட நம்ம குடும்பமாய் சேர்ந்து தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட இந்த புது வருஷத்துல ஆண்டவர் நம்ம எல்லாரும் இணைத்த கிருபைக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். முதலாவதாக 2026 வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய கிருபையும் ஒரு புதிய ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வார் என்று விசுவாசத்தோடு நம்ம கர்த்தரை நன்றியோடு பாடி துதிக்கலாமா? ஏன்னா இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதை நம்ம மகிழ்ந்து களி கூறலாம். இந்த நாளில் மகனுடைய பிறந்த நாளாக இருக்கிறபடினால நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த ஒன்று கூடினதற்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே. அவர் நாமத்திலிருந்து ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவரை மகிமைப்படுத்தி தேவனுடைய ஆவியோடு நம் பாடலாம் என்று வாஞ்சிக்கிறோம். இப்பொழுது நாம் தெரிந்த ஒரு பாடல், நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடுகிற பாடலை நாம் ஒன்றாய் சேர்ந்து பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நாம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தானா நாடி பாடுவேன். எவரு மாறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசனை ரட்சித்தானா நாடி பாடுவேன். எவரு மாறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு,
அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே மாம்சமான யாவர் மேலும் உமாவியை ஊற்றுவேன் என்றே மூப்பவாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே எங்கள் மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே வல்லும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு பெந்தெகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாயிரங்கி வரங்களினாலே நிரப்போ உந்தன் வல்லமையால் இறங்கி வரங்களினாலே நிரப்போ வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. நம்ம இன்னும் நல்லா உற்சாகத்தோடு கைத்தட்டி பாடணும். ரொம்ப சோகமாக பாடுற மாதிரி தெரியுது. சரியா? ஏதாவது பிரச்சனையா கைத்தட்டுதில்ல? நீங்கள் எவ்வளோ கைத்தட்டி பாடுறீங்களோ எவ்வளோ கைத்தட்டுறீங்களோ உங்களுக்குள்ளே இருக்கிறத எல்லா அசுத்தாவிலும் வெளியே போகும், எல்லா வலிகளும் வெளியே போகும், எல்லா கவலைகளும் வெளியே போகும். இல்லையா? ஏதோ பறி கொடுத்த மாதிரியே முகத்தை வச்சுருக்கிறீங்க எல்லாருமே சேர்த்து. நானும் எல்லாரையும் சொல்கிறேன், குறிப்பிட்ட எல்லாரையும் இல்லை, இந்த சின்ன பிள்ளைகள சொல்கிறேன். இன்னும் நல்லா உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம பாடும்போதோ உள்ளக்கிற சாத்தான் வெளியே போயிடுவான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வெளியில் போயிடுவான். திருப்பி நம்ம பாடும்போதோ ஒரு முகத்தை சந்தோஷத்தோடு நீங்கள் கைத்தட்டும் போதோ, நீங்கள் பாட முடியல கைத்தட்டும் போதோ அந்த கைத்தட்டல் மூலமாக சாத்தாக்கு அது பிடிக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வெளியே போயிடுவோம். எங்கள் வீட்டில் ஆசீர்வாதத்தோடு போவீங்க. சரியா? இதை பார்த்துக்கொண்டு நிறைய பேர் அதர் கம்யூனிட்டி இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக நாம் இருக்கணும். நம்ம ஜெபத்தின் மூலமாக அவங்களுக்கு எந்த பிரச்சனை வேணால் இருக்கலாம். அதெல்லாம் இந்த கைத்தை பாடும் போதோ துதிக்கும் போதோ அவர் வல்லமை கேட்கும் போதோ அவருக்குள்ள எல்லா பிரச்சனையும் வெளியே போயிடும். இல்லையா? என்னம்மா கரெக்டா? ட்ரெஸ்அப் பண்ணி நல்லா சந்தோஷத்தோடு பாடணும், கவலையோட பக்கத்தில் இருக்கக்கூடாது.
வின்சென்ட் எல்லாம் சந்தோஷத்தோடு பாடணும். என்ன ரெடியா? திரும்பியும் அந்த வல்லமை உண்டு ரிப்பீட் பண்ணுவோமா? ஓகே. நீங்கள் பாடுற பாட்டில் பசங்களை கை தட்டணும், நல்லா கை தட்டணும், சிரிச்சுனே பாடணும். சரியா? உங்கள்கிட்ட ஒரு பெரிய தெளிவான ஒரு முகம் இருக்குது உனக்கு. நல்லா நீ பாடும்போது தான் உன் மூலியமாகவே ஒரு அற்புதம் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் நல்லா நீ பாடு. ஓகேவா? அங்கே அம்மாவுக்கு ஒன்றும் பாடுது. அம்மா எதுவும் கனவு எங்கேயோ இருக்குது, நினைவுகள் இங்கே இல்லை. நீ கை தட்டுற தட்டில் முகத்தில் வந்து எல்லாமே மாறணும். முகத்தில் சிரிப்பு தான் வரணும், கவலை வெளியே போகணும். இல்லையா? சரி, இப்போ இனிமே பார்க்க போகிறேன் அது எப்படி முகத்தில் இருக்குது. எல்லாவது ஐடா உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஓகே அக்கா உங்களுக்கும் அங்கிள் உங்களுக்கும் நிமிந்து பார்த்து பாடுங்க. கவலையாக பாடாதீங்க, அப்படி தான் இருக்குது. அப்போ உங்களுக்கும் சொல்கிறேன், 2 கை தட்டி பாடுங்க. கோட்டில் வச்சு பாடக்கூடாது. ஃபாஸ்ட்டு கரெக்டாக பண்ண அவருக்கு இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்க பாடுற பாட்டில் பெரியவங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? திரும்பியும் பாடுவோமா? என்ன பாரு அதே பண்ண அந்த கோரஸ்தனம் பாட போகிறோம். வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும்படி சில விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த கரண்ட்டுக்கு வல்லமை இருக்கா இல்லையா? வல்லம் இருக்குது தானே. இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே வர ஸ்பார்க்குக்கே ஒரு வல்லம் இருக்குது. கரண்ட்டு ஷாக் அடிக்கும், வெளியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கழித்து தூக்கி போடும். இல்லை, ஒரு மனுஷன் வந்து அது கரண்ட்டு கம்பி தொட்டாப்புறம் அப்படியே ஆடுறான், ஒரு பஸ்பமாக ஆயிடுறான்ல. ஒரு கரண்ட்டு கம்பிக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, நம்மளை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவன். அவருக்கு இந்த பிரச்சனை போராட்டம் எல்லாம் ஒன்றுமே யோசிச்சு பாருங்களேன். அவர் எல்லாவற்றையும் நம்ம அவரை நோக்கி பார்த்து விசுவாசிக்கும் பொழுது எல்லாமே லகுவாய் பஞ்சாய் போயிடும். அதான் ஏத்தப்பா சொல்றாரு, என்கிட்ட வாங்க, நான் உங்க சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து உங்களை சுமக்கிறேன், உங்க லகுவாய் இருக்கும் நீங்க என்னை ஏற்றுக்கொள்ளும் போது சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்போது கூட இந்த வல்லமை உண்டுன்னு நம்ம பாடும் பொழுது நமக்குள்ள ஒரு தெய்வீக பலன் வரும். ஆமென். விசுவாசத்தோட நம்ம பாடலாமா? வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். ஓகேவா? ஈஸியான வரிகள் தான். பாடலாமா? வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி என்ற ரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. ஆமென். அடுத்து ஒரு பாடல் பாடி நம்ம முடிக்க போறோம். நமக்கு ஒருத்தர் வாக்கு கொடுத்தா என்ன பண்ணுவார்? நீங்க ஒருத்தர் வாக்கு கொடுக்குறீங்க, அதை நம்ம என்ன பண்ணணும்? காப்பாற்றணும்ல. அப்போ காப்பாற்ற மாதிரி இருந்தால் தான் வாக்கே கொடுப்பீங்க. இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? வாக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ நான் பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வருமா சொல்லுவேன், நான் ஈவினிங் வந்துடுறேன்றத சொல்லி அனுப்புறேன். அதை பிள்ளைங்க நம்புது, ஓகே அப்பா வருவாங்க, சொன்னவங்க சீக்கிரமா வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பூமிக்குரிய தகப்பன் நமக்கே வந்து ஒரு நம்ம சொல்லும் போது அதை நாம செய்யறோம். அப்போ ஆண்டவரும் சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஒருவேளை இந்த மனுஷன் வந்து மறந்துடலாம். இப்போ நான் சொல்லிட்டு போவான், நான் உதவி பண்றேன், உன் கூட இருக்கிறேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ண சொல்லிட்டு மறந்து போயிடலாம். ஆனா இந்த வரிகள் இப்படி சொல்லுது, அவர் மனிதன் அல்ல பொய் சொல்றதுக்கு ஒரு மனுஷன் அல்ல பொய் சொல்றதுக்கு, அவர் உண்மை உள்ளவர், அவர் கொடுத்த வாக்கு மறப்பதில்லை, அவர் வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் கண்டிப்பாக செய்வார் என்ற சொல்லிதான் அந்த பாடல் நம்ம பாட போறோம். ஒரு நல்ல உற்சாகமான ஒரு பாட்டு, விசுவாசத்தோடு பாடுங்க. உங்களுக்கு என்ன எதுல உங்களுக்கு தேவை இருக்கு? ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம், பலவீனங்கள், சுகம் எது இருந்தாலும், எஸ்அப்பா நான் உங்களை நம்பி நான் இந்த பாடலை பாடுறேன்னு சொல்லி இருதயத்துல விசுவாசிங்க. நீங்க அதுக்காக எதுவுமே நீங்க பண்ணத உங்க இருதயத்துல விசுவாசித்தாலே போதும். ஆமென். பாடலாமா அந்த பாட்டு? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார்,
வாக்குதத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, பக்கத்துல பார்த்து, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்குதத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆமென். நம்ம அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை கட்டாயம் அவர் காப்பாற்றி முடிப்பார். ஆமென். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம கேட்க போறோம். இந்த பாடல் உங்களுக்கு அநேகருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காமே. இந்த தேவன் எனக்கு வேணும் அப்படின்னு இருதயத்துல கூப்பிடுங்க. சப்பா உங்க வார்த்தையின்படி நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு நீங்க நம்பும் பொழுது ஒரு அற்புத விடுதலையை நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. இப்பொழுது கூட நம்ம மத்தியில பாஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜோயலையும் அப்போ மற்ற குடும்பங்கள் அனைவரையும் நம்ம ஆசீர்வதிப்பார். அநேகர் கூடி இருக்காங்க, அப்போவும் இருப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, கர்த்தருடைய காரியங்கள் நடக்க வேண்டும். சின்ன ஜபம் பண்ணிவிட்டு வசனத்தை, கர்த்தாவே இந்த நேரத்தில் இந்த குடும்பத்துக்காக வருகிறோம், சிறு பையனுடைய பர்த்டேக்காக வருகிறோம். வர உன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமான திருப்பத்தை தாரும், பரிபூர்ண கிருபையை தாரும், கீழ்ப்படுதலை தாரும், தேவனுடைய பிரசன்னத்தை நிரப்பும். இந்த குடும்பத்தை ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவே ஆமென். நாம் ஒரு சங்கீதம் வாசிக்கலாம். சங்கீதம்னா முழுதும் வாசிக்கிறது இல்லை, சில வசனம் வாசித்துட்டு அதுக்கு பின்பாக ஒரு வார்த்தையை நான் பார்க்கலாம். சங்கீதம் 115 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 115 வசனங்கள் 11 முதல் 15 வரை, 16 வரை. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமா இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். Praise the Lord. கர்த்தர் அப்படியாக கிருபை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில கிருபை உள்ளவராக பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வர்த்திக்க பண்ணுவார். சரி, அது இருக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், யாவரோடும் இருக்கிறார். அந்த பையன் ஆல்வின் ஜோயலை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். இம்பட்டாக நடத்தின தேவன் இனிமேலும் அவனுடைய வாழ்க்கையிலே கூட இருந்து நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வசனத்தை நான் பார்க்கும்பொழுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மை திருப்திப்படுத்துகிறது. நான் இங்கே யூஸ்வலாக வருவேன், வசனம் எடுப்பேன், அது போயிடுவேன், அவ்வளோதான். ஆனாலும் மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மை திருப்திப்படுத்துகிறது. திருப்தியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கிறார். அப்படியாக பைபிளில் முழுவதும் எடுத்தால் ஒவ்வொரு பக்தி உள்ள மான்களை பார்க்கும்பொழுது அவர்கள் திருப்தியான ஜீவியத்தை செய்தாங்க. திருப்தியான வாழ்க்கையை அநேகர் விரும்புவோம். கிறிஸ்தவர் மாத்திரம் இல்லை, இந்துக்கள் கூட எனக்கு திருப்தியான வாழ்க்கை இல்லை சொல்லுவாங்க. நான் சபை நடத்திட்டு இருப்போ அநேகரை நான் சந்திப்பேன். திருப்தியான வாழ்க்கை எனக்கு இல்லை, பெரும்பாலும் இல்லை. சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், என்னோடய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கிறிஸ்துக்குள் வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க. ஏனென்றால் அவர்கள் மூதாந்தையரை பார்ப்பாங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர், நமக்காக நம்மோடு வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்லுது. நம் கூட இருக்கிறவர் 2-3 பேர் எங்கே கூடுறாங்களோ அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பாருங்க, இவ்வளோ அதிசயமான அவருடைய பேரை அதிசயமானவர். கிறிஸ்மஸ் வந்தாதான் அதை எடுக்கணும் இல்லை, அவர் அதிசயமானவர், அற்புதம் செய்கிறவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளது, நித்திய சமாதானம். இதை நம்ம துன்மார்க்கருக்கு போய் சொன்னால் அவர் அதிசயமானவர் தான், உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமானவர் இருந்தாரா கேட்பான். என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு வந்தவர் தான் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். நம்ம சொல்லணும், நமக்கு அதிசயமான காரியங்கள் நடக்குதோ நடக்கலையோ அவர் விசுவாசத்தோடு சொல்லிடுறார். அதிசயமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்தார். எப்படி என்றால் மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தியாக்கி. நம்முடைய வாழ்க்கையிலோட கர்த்தர் அதை விரும்புகிறார். வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி, வறட்சியான காலங்களில் திருப்தியாக்கி. அது என்னன்னா, உலகத்தில் இந்தியாவில் வறட்சி இருக்கு. ஒரு திருப்தியான வாழ்க்கை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேகர் பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்திலே எடுத்துக்கோமே, வறட்சியான இடத்துல ஒரு திருப்தி. ஆனால் தேவன் அந்த வறட்சியை எடுத்து போட்டு நமக்கு திருப்தியான வாழ்க்கை ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய உடம்பில் இருக்கிற வறட்சியான பலவீனங்களை எடுத்து போட்டு அவர் பலப்படுத்துகிறார். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். பால வயதின் பிள்ளைகளை போல இருப்பாங்களாம். வயோதிபர் ஒரு சங்கீதத்தில் பாடுறாரு தாவீது, பால வயதின் பிள்ளைகளை போல இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் அவர்களோடு இருக்க வேண்டும்.
கர்த்தர் அவர்களை வழி நடத்த வேண்டும். ரூத்தை போல நாம் இருக்க வேண்டும். வறட்சியான இடங்களை திருப்தி ஆக்குகிறது. திருப்தி என்று சொல்லும்போது இந்த உலகத்தில் இங்கேயும் கிடைக்காது. வேதத்தினுடைய ரகசியம்தான் நம்மை திருப்தி, தேவன் தான் நம்மை, இயேசு கிறிஸ்து தான் நம்மை திருப்திப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து தான் நம்ம மேல் அன்பு கோருகிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உண்மையில் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னொன்று வசனம் சொல்லுது, கர்த்தர் இதயமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் சொல்லுது. அது இங்கிலீஷில் என்ன சொல்லுது தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்னு சொல்லுது. Blessed the man. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான். தமிழில் அந்த பிராமின் சிகன் பால்க்கு மொழிபெயர்க்கப்போ என்ன சொல்லிட்டாரு? பாக்கியம் உள்ளவர்ன்ட்டார். பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்றப்போ பேர் பெற்றவர்கள் தான் அர்த்தம். உலகத்தில் பேர் பெற்றவர்கள், உலகத்தில் பேர் பெற்றவர்கள் நான் பார்க்கும்பொழுது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு சொத்து இருக்கணும், பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், செல்வம் இருக்கணும், அதான் பேர் பெற்றவன்னு சொல்லணும். அப்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வறட்சி இருக்குது என்றால் இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி விடுகிறார். நம்மை உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று தாவீது சொல்றார். அந்த தாவீதுனுடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். தாவீதுக்கு ஏற்ற கிருபை, தாவீதுக்குரிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும். வானத்திலிருந்து உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், ஜீவாப்பம் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் அவர் ஜீவாப்பமாக இந்த உலகத்தில் வந்தார். அவர் சிலுவையில் அறைந்தார். அவரை பெற்று கொடுப்பது தான் அந்த ஒரு கம்யூனியன் ராபர்ட். அப்போ ஜீவனை கொடுக்கிற அப்பம், அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்தார். நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறைந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக ஆணிகள் கடவப்பட்டார். அவர் உயிர்த்தெழுந்த இரட்சகராக. அது அவர் என்ன சொல்றாரு 35, நானே ஜீவாப்பம் என்று சொல். அதே போல அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டால் வறட்சியான இடங்களில் திருப்திப்படுத்துகிறவர், வறட்சியான இடத்தில் நம்மளை திருப்திப்படுத்துகிறது. அந்த நகோமி குடும்பத்தை பார்க்கும்போது அந்த ரூத் எப்படி அவர்களை வழி நடத்தினாரோ அதே போல் நம்மை வழி நடத்தும். ரூத் சொல்றா, நான் உண்மை விட மாட்டேன், உண்மையை பற்றி பிடிச்சிருக்கேன். அதே போல் நாம் சொல்றோம். ஜீவனுள்ள தேவனை நாம் சொல்லுவது, அறிக்கை செய்வது, விசுவாச அறிக்கை. பாருங்க, அந்த ஜீவாப்பமாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும். இரண்டாவது பார்க்கும்போது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீர்த்தை போலும் இருப்பாய். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு என்ன அழகு என்றால், ஜீவ ஊற்றாக நம்மை அழைத்திருக்கிறோம். ஜீவன் பிளஸ் ஊற்று. ஜீவ ஆத்மாவை இயேசு கிறிஸ்து தேவன், பிதாவாய் தேவன் நம்முடைய நாசிலே ஊதினாராம். ஆதியாமத்தில் சொல்லுது, ஜீவ சுவாசத்தை ஊதினபடினால் அவன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லப்படும். அப்போ பாருங்க, அந்த ஜீவாத்மாவாய் இயேசு நம்ம ஜீவ ஊற்றாக நடத்த வேண்டும். அப்போ ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவர் ஊற்றிக்கொண்டே இருப்பார். அது என்ன ஊற்று சொல்லுமா? சொல்லுங்க. ஆவியானுடைய அபிஷேகம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். பாருங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை கர்த்தர் நமக்கு. அது என்ன? உதாரணமாக நான் எடுத்துக்கொள்வது, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்று சொல்லும்போது ஏதேனை நாம் பார்க்கலாம். ஆதியாமத்தில் ஏதேன் தோட்டம் நீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ செழிப்பான காரியம் அது. அதை வாசி பார்த்தோம்னா ரொம்ப இதாக. ஜீவ ஊற்றண்டை நாம் அனுதினமும் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஊற்றை நமக்கு ஆவியானுடைய மகிமையை கொடுக்கிறார், ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரு காலம் தாகமடையா, தாகமே இல்லை இருக்கட்டும். ஒரு வசனம் ஏசியா தான் சொன்னது, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தையும் ஆறுகளையும் ஊற்றுவேன். அது ஒரு வெர்ஸ் இருக்கு. உன் சந்ததி மேல் ஆசீர்வாதத்தையும்
ஆவி விட்டு என் ஆவியை விட்டுருவேன். அப்புறம் தாகமுள்ளவனின் தண்ணீர். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட தாகத்தை தீர்த்து வைக்கிற தேவன். இந்த தண்ணீர் இல்லை, நாம் குடிக்கிற தண்ணீர் இல்லை, அது திரும்பி திரும்பி தாங்க முடியும். அது இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நான் நீ கேட்குற, நான் குடிக்கிறேன், அது தாகம் உண்டாகிட்டே இருக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரோ எனக்கு ஜீவ காலமெல்லாம் ஊறிய ஊற்றுறேன். மூன்றாவது வற்றாத நீரூற்றாக மாட்டேன். அது என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் வறட்சியான இடத்துல கூட தண்ணீரை கொடுக்க முடியும். வறண்டு கிடைக்கிற பள்ளத்தாக்கில் கூட தண்ணீர் கொடுக்க முடியும். அது என்ன அர்த்தம்னா, நம்முடைய வாழ்க்கை வறண்டு கிடைக்கிற நாம் செழிப்பாக மாற வேண்டும் சொல்கிறேன். கர்த்தரை நம்பிக்கிறோம் செழிப்பான் என்று தாவீது சொல்கிறேன். அப்போது கர்த்தரை நம்பிக்கிறவன் செழிப்பான். எது செழிக்கும்? செடி வைக்கிறோம், செடி தான் செழிக்கும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை செழிக்கும் என்றால், கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னார், உண்டாக்கினவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், சிசித்தவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்றார். நம்முடைய வாழ்க்கை கூட உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒரு சங்கீதத்தில் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பிப்பி. அல்லேலூயா. துன்பத்தின் நடுவில் நான் நடந்தா கூட நீ என்னை உயிர்ப்பிக்கிறவர். அப்போ நம்முடைய வாழ்க்கை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல நீர் பாய்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தாவீது ஒரு சங்கீதம் சொல்றாரு. என்ன சங்கீதம் பார்த்துருமா? நமக்கு என்ன திருப்தி தெரியுமா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும். நான் செய்கிறேங்க ஆண்டவரே, செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமானால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுனா என்ன? இந்த வேதம் இருக்கு, பிரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. இந்த வார்த்தையை நாம் திறந்து படிக்க வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்தியம். அப்போது வேத வாக்கியங்களை ஏன் ஆராய்ந்து போகணும்? அப்போ ஜீவனுள்ள வார்த்தை, ஒன்றான மீதேவனாக உமையும் கர்த்தரா இயேசுவையும் அறிவதே நித்தியம். அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். கர்த்தர் இந்த நாளிலே ஆல்வின் ஜோயில் தம்பியுடைய பிறந்த நாளை நம்ம வாழ்த்தி இது பண்ணுறோம். அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யணும். 115ஆம் சங்கீதத்தில் படித்தது போல கர்த்தர் சிறியோரும் பெரியோரும் ஆசீர்வதிப்பார். அதை படித்து முடிக்கலாமா? சங்கீதம் 115. சங்கீதம் 115 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடைய. இன்னொன்று வசனம் வாசிக்கலாம், என்னாகமத்துல. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். சரி, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த மோசே சொல்றாரு, தேவன் மோசேட்ட சொல்றாரு, நீ மாத்திரம் அனுபவிக்கிறது இல்லை, உன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. இந்த வசனத்தை கேள்விப்பட்டிருப்பாங்க, சிஎஸ்எல் நிறையா இதில் வாசிப்பாங்க.
அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசனமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை நாம் தான் விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி? அவருடைய சமாதானம் என்ன? ஏன்னா சமாதானம் பிரபுன்னு சொல்கிறார். அந்த ஏசியா சொல்கிறார், வர்ணிக்கிறாரு அந்த தீர்க்கதரிசி, அவர் சமாதான பிரபுவாக இருந்தார். அப்போது அந்த சமாதான பிரபு என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்குறேங்காரு, யோவான்ல சொல்லியிருக்கு. அப்போது அந்த சமாதானம் உலகம் குடிக்கிற பிரகாரம் அல்ல. இதுதான் சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் அங்கே சபையில் இருக்கிறத, பெரிய ஆலயமோ ஏதோ அதில் இருக்கிறத இங்கே கொண்டு வரோம் நம்ம குடும்பத்தை. அந்த சமாதானத்தினுடைய அறிகுறி என்ன தெரியுமா? ரட்சிப்பு தான், வேற ஒன்றும் இல்லை. தாவீது ஒரு வசனம் சொல்கிறாரு, நீதிமான்களுடைய கூடாரங்கள் ரட்சிப்பின் கிபேர சத்தம் உண்டாம். நீதிமான்களுடைய கூடாரத்தில் ரொம்ப ரட்சிப்பின் கிபேர சத்தம் உண்டு. கர்த்தர் பராக்கிரம் செய்வார். கர்த்தர் பராக்கிரம் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைக்கிற தேவன் நம்மை ஒரு காலம் கைவிட மாட்டார். நாம் கர்த்தர் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவரை துதிக்கும் உதடுகள் ஆகிய இருக்கும் சோத்திர பலியை செலுத்தணும். உதடுகளில் சோத்திர பலி வரணுமா? யார் சொல்கிறது தெரியுமா? எபிரேயர் சொல்கிறது. நம்முடைய உதடுகளில் சோத்திர பலி வந்துகிட்டே இருக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4-7 வரை, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சுபமா இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களுடன் கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ஜெபத்தினாலும் வேண்டினாலும் சோத்திரத்தோடு கூடிய. ஏன் சோத்திரம் சொல்கிறது? இப்போ பாருங்க, ஜெபம் சொல்கிறது ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்க, இந்த காரியத்துக்காக போடுறேன் பேச. வேண்டுதல்னு சொல்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குது. நீ கொடுத்தாதான் ஆகணும். சோர்ந்து போகிற விதவையை பார்க்கிறோம் லூக்கால. சோர்ந்து போகாமல் அவள் அந்த மனிதனுக்கு மனிதன்கிட்ட வேண்டுதல் கேட்டுக்கிட்டே இருக்கான். என் எதிராளிக்கும் இது வழக்கு இருக்குது, அதை தீர்த்து வைக்கும். லூக்கா 18 நினைக்கிறேன். ஜபம், வேண்டுதல், சோத்திரத்தோடு அடிஷனல் சோத்திரத்தோடு அவர்கிட்ட தெரியப்படுது, இன்ஃபார்ம். அப்பொழுது தேவ சமாதானம் நம்மை ஆண்டு பண்ணும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். பவுல் பாருங்க, வரிசையா சொல்றார், இவைகளெல்லாம் நான் சிந்திப்பதற்கு என் வாழ்க்கையில இடம் இல்லை நம்ம சொல்லுவோம். ஏன்னா மாம்ச சிந்தை எல்லாருக்கும் தான், பெரிய ஊழியக்காரங்களுக்கும் அதே தான், எப்படி இருந்தாலும் அதே தான். ஆனாலும் நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சிந்தனையே என்னுடைய வாழ்க்கையில். ஆத்மான்னு சொல்றது என்ன? சிந்தனை தான். ஆத்மான்னு சொல்றது சிந்தனை செயல் நடக்கை. அதை நடக்கையில் கொண்டு வரணும். அப்புறங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க, ஒழுக்கமுள்ளவைகள், நீதி, எல்லா காரியங்களும் சொல்ற நற்கிரியை. அப்போ பாருங்க, இப்படியாக தான் தேவ சமாதானம் நம்ம ஆகும். தேவ சமாதானம், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தில் தேவ சமாதானம் வரணும், ஆண்டவரே பூர்ண சமாதானம் வரணும். அதுக்கு இடையில ஒரு வசனம் கம்ப்ளீட்டாக சொல்கிறாரு பாருங்க,
6ஆம் வசனம், இந்த ஒன்றுக்கும் கவலைப்படாத. கவலைப்படாமல் இருக்க முடியுமா சொல்லுங்க? லிட்டில் தேவைகளை நாம் சந்திக்கும் பொழுது கவலைப்படுறோம். இயேசு கிறிஸ்துவ மலை பிரசங்கத்தில் ஒரு சொன்னார் தெரியுமா? நீ கவலைப்படுறதுனால, பாரம் கொள்றதுனால எதையும் கூட்டிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் கவலை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பாரங்கள், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ள. நீதிமானாக மாற வேண்டும், நீதிமானாக மாற வேண்டும். அவ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில திருப்தியான ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்து. கர்த்தாவே, இந்த நேரத்துக்காக சோத்தரிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில், இந்த புது வருடத்தை 26ஆம் வருடத்தில், இந்த நாளில் கர்த்தர் இனியும் இந்த இடத்துல ஜெபிக்க கிருபை செய்ய சோத்தரிக்கிறோம். வேத வசனங்களை சிலவற்றை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கிருபை செய்ய சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமான காரியங்களை நீ செய்கிறேன். தியாக வேறு எல்லா காரியங்களையும் விட்டு அவர்கள் தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்து மகிமைப்படுத்துகிறபடினால் சோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கத்தக்கதாக கிருபை செய்யும். அவர்களை காத்து கொள்கிற தேவன், பன்மடங்கான கிருபையினா ஆசீர்வதிக்கிற தேவன். இங்கே கூட இருக்கிற மக்களுக்காக வரும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசனம், ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில உன்னம் பிரகாசத்தை கொடுக்கவும் கேட்கிறோம். இதோ இருள் பூமியையும் காரு ஜனங்களை மூடும், ஆனால் கர்த்தர் உன்மேல் உதைப்பார் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் இவர் மீது ஒவ்வொரு மீதும் உதிக்கவன் கேட்கிறோம். கர்த்தருடைய மகிமை உதிக்கவன் கேட்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய மகிமை உதிக்கவன் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. அந்த கர்த்தரை சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். கர்த்தருடைய வேதத்தை எல்லாவற்றிலும் நேசிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்களாக, இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னேன். காரியங்களை வாய்க்க செய்யும். இவரே சோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே சோத்தரிக்கிறோம். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்யும் கிடைக்கும். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். மகிமையுள்ள ஆவியானவர் இவளோடு இருந்து காரியங்களை நடப்பி ஆண்டவரை சோத்தரி. நீர் எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. உடைய கிரையை நிகழவிடாது இருப்பீராக என்று தாவீது சொல்றாரு. ஆண்டவரை வா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே சகோதரர் சீனிவாசனுக்காக அவர் விட்டார் யாருக்காக வருகிறோம், ஒரு பிள்ளைகளுக்காக வருகிறோம், அம்மாக்காக வருகிறோம். அதே நேரத்தில் இங்கே குடியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஜீவனுள்ள தேவன் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இடைப்படம் கிடைக்கும். கர்த்தருடைய மகிமையான காரியங்களை நாங்கள் அறிவிக்கிறதுக்காக சோத்தரிக்கிறோம். இதுவரை சோத்தரிக்கிறோம். இந்த சிறுபையனுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமான காரியங்கள் செய்ய பிள்ளை வளர்ந்து கிருபையும் சத்தியமும் உடையது என்று சொல்லியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினான்னு சொல்லி இதுவரை சோத்தரிக்கிறோம். எல்லாவற்றிலும் போதுமானவராக இருந்து வழி நடத்தும். தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். கர்த்தருடைய முகத்தினுடைய அருள் எங்களுக்குள்ளாக பிரசனமாக தக்கதாக கிருபத்தாரும் இவரே சோத்திரிக்க. வேதத்திலே எவ்வளவோ வார்த்தைகள், தேவ வார்த்தை மூலியமாக நீர் எங்களை ஆற்றி தேற்றி நடத்தி வருகிற காசு. இந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்ப காசு சோத்திரிக்கிற வடங்காக்கத்துள்ள ஜனங்கள் இருப்பார்களா, ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்களா, அவர்களால் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். கர்த்தருடைய வருகை சமமாக இருக்கிறதாண்டவர். வா, இந்த வருகை சமமாக ஜீவ ஊற்றாக எங்களை மாற்றும். நேருக்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறலா மாற்றும். கர்த்தர் காத்திருக்க புது பலன் அடைவார்கள். அவர்கள் கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறது. தேவ மகிமையினால் எங்களை நிரப்பு ஆண்டவர். தேவனுக்கே மகிமை செலுத்தின பரிசுத்தப்படா ஆசீர்வாதம். இந்த விளையேறப்பட்ட ரத்தத்தை இந்த காம்பவுண்ட் வால் மூலமாக தெளிக்கிறோம். இயேசு ரத்தம் செய்யும். எல்லா பிணிகளையும் அகற்றி போகணும், எல்லா நோய்களையும் அகற்றி போகணும், எல்லா பலவீனங்களையும் அகற்றி போகணும். பரிபூர்ண பலத்தினால் இடை கட்டி நடத்துகிற தேவன் ஆண்டவர். சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவனையும் ரட்சி, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நன்றாக படிக்க கிருபைத்தார். ஞானமுள்ள இருதயத்தை தாரும்.
கிருபை தந்து வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். வேலை செய்கிறவர்கள் வேலை அதிகமான காரியங்களை செய்யும், பலப்படுத்தும். கர்த்தாவே, நாங்கள் எங்களுக்கு ஒத்தாசை வருவதற்கு நேராக எங்கள் கண்களை ஏறடிக்கும் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வர வேண்டும். நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க முடியாது. ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜீவத்து சட்டம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே, சோத்தரிக்கும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாது, சோத்தத்தோடு விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் தேவனத்தை தெரியப்படுத்துங்கள் சொன்னீர். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டு கொள்ளும் என்று சொன்னேன். காரியங்களை வாய்க்க செய்யும், ஆசீர்வாதத்தை தாரும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர்கள் ஏறிருக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லது என்று சொல்லி கர்த்தருக்கென்று நேரத்தை ஒதுக்கி கொடுக்க, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க, இன்னும் அதிகமான காரியங்கள் செய்ய, சுவிசேஷத்தை அநேகருக்கு சொல்வதற்கு பதிலாக ஜெபித்து பலன்கான கிருபை, ஜெபித்து அநேக ரட்சிக்கப்பட வேண்டும், அநேக மனம் திரும்ப வேண்டும். உலகம் அழிவுக்குள்ளாக போய்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றும் அப்படியே ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலமாக ஆமென். ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நம்ப தகுந்தவரே